அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசியிலேயே ஜென்ம குரு நம்முடைய ராசியிலேயே டிராவல் பண்றாரு. அதுலயும் முதல் 14 நாட்கள் மட்டும் குரு பகவான் நம்முடைய ராசியில இருப்பாரு, ஜென்ம குருவாக இருப்பாரு. குருவை பொறுத்த வரைக்கும் பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி அப்படிங்கிற 2 ரோலையும் நமக்கு குரு பகவான் பிளே பண்ணுவாரு. எனவே குரு பகவான் நமக்கு ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு, ஒரு சில விஷயங்கள்ல சில குறைகளான பலன்களையும் கூடவே கொடுக்கும், அதையும் நம்ம மறுக்க முடியாது. அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது, ஆனா நீச்ச நிலையில இருக்கிறது ஒரு சில குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, பொதுவா 5ல கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. ஆனா இந்த மாதத்துல பார்த்தோம்னா முதல் 14 நாட்கள் குருவுடைய பார்வையில வந்துருவாரு. எனவே 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால பெரிய அளவுல ட்ரபிள் எதுவும் இருக்காது. அடுத்து நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகத்துடைய கன்ஜக்ஷன் இருக்கும், அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன். இதுல சுக்கிரன் உச்ச நிலையிலையும் புதன் பகவான் நீச்ச நிலையிலும் இருப்பாரு. மாதத்தோட பிகினிங்ல இந்த 4 கிரகத்துடைய கூட்டணி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல. பொதுவா 11ல சுக்கிரன் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அதுலயும் சுக்கிரன் பார்த்தோம்னா நமக்கு ராசி நாதனாகவும் வந்துருவாரு, அதே போல 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு. இந்த கிரகம் போயிட்டு 11ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அதே சமயத்துல சனி ராகு பாவகிரகங்கள் பொதுவா 11ஆம் இடத்துல இருக்கலாம். சனி ராகுடைய கூட்டணி ஒரு மாதிரியான குளறுபடியான தன்மைகளை கொடுத்தாலும் அது பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற 4 கிரகத்துடைய கூட்டணி ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அடுத்து சூரியன் இந்த மாதத்துல உச்ச நிலையில இருப்பாரு. நம்முடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. பொதுவா 4 கூடியவர் 12க்கு போறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதே மாதிரி சூரியன் பொதுவா 12ஆம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளவாக சிறப்பான பலன்களை தரதில்லை. அதுலயும் உச்ச நிலையில இருக்கிறது நான் அது பெரிய குற்றமா தான் பாக்குறேன். இந்த மாதத்துல 2 முக்கியமான பயிற்சி இருக்கு, அதாவது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதுதான் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. முதலாவதா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்தை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். குரு 2ஆம் இடத்துக்கு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு அஷ்டமாதிபதி 11ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்றதுனால நிறைய சுபத்துவமான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுத்துரும். ரொம்ப நாள் ஆசைகள் எல்லாம் இந்த நேரத்துல நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம். அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமா கிடைச்சிரும். அதுதான் ஜென்ம குரு விலகிறது நமக்கு ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி மே 18ல குரு பயிற்சியை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி. கேது பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஆனா ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு பகவான் பார்த்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவாரு. அதுல 10ல இருக்கிற ராகுவால பெருசா பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கிற கேது ஒரு சில விஷயங்களை ட்ரபிள கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே மே 18க்கு மேல அர்த்தாஷ்டம கேது ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 14ஆம் தேதி சூரிய பயிற்சி. 12ல இருக்கிற சூரியன் ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு, 4 கூடியவர் ஜென்மஸ்தானத்துல. அதே போல 11ஆம் இடத்துல இருக்கிற புதன் கரெக்டா 4ஆம் தேதியே நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சூரியனோட இணைவு, புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் மாதத்தோட கடைசியில 31ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அப்படியே 4 கிரகத்துடைய இந்த கன்ஜக்ஷன் அப்படியே மாதத்தோட எண்டிங்ல அப்படியே ஒன்னா எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியா வந்துடுது. தனித்த சனியாக 11ஆம் இடத்துல லாப சனியாக அமர்ந்திருப்பாரு சனி பகவான். இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஜென்மஸ்தானத்துல குரு அஷ்டமாதிபதி லாபாதிபதி ஜென்மஸ்தானத்துல. இது கான்ஸ்டன்டா என்ன பண்ணுனா நிறைய குழப்பத்தை கொடுத்துரும். முதல் 14 நாட்கள் அவ்வளவா ஃபேவரா இல்ல. பொருளாதாரம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய ஃபேமிலி, A to Z எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். சனியுடைய பார்வை ஜென்மஸ்தானத்துல, இதுவும் கொஞ்சம் கூடுதல் பிரஷர், பய உணர்வையும் கலந்து கொடுத்துரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம போற ட்ராக் கரெக்டா, நம்ம செய்யற விஷயம்லாம் சரியா இருக்கா, இப்படி ஏதோ ஒரு விதமான
சிந்தனை ஓட்டத்தை கொடுத்து தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுக்கும். இப்ப நிறைய பேருக்கு தூக்கமே வராது. ஜென்ம குரு விலகிற டைமிங்ல பார்த்தோம்னாக்கா நிறைய மன உளைச்சலான சூழ்நிலையில கூடவே கொடுக்கும். எனவே இந்த முதல் 14 நாட்கள் ஓவரா இதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. அப்படியே ஜஸ்ட் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க. எதை நினைச்சு ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்காதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பர்சனல் அட்வைஸ். 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க. எதை பத்தியும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம மைண்ட ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. இந்த திங்கிங் வந்து ஏஜ் வைஸா டிஃபரன்ஸ் ஆகும். டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கெரியர் ரிலேட்டடான ஒரு பயம் வந்துடும். நிறைய பேருக்கு ஜாப் பிசினஸ் ரிலேட்டடான யோசனைகளை அதிகமா கொடுத்துரும். அது சம்பந்தமான பயங்களை கொடுத்துரும். ஒரு மிடில் ஏஜ்ல இருக்காங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடான கவலைகளை கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகளை கொடுத்துரும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சிந்தனை கவலைகளை கொடுக்கும். எனவே மே 14 வரைக்கும் இந்த கிரக அமைப்பு ஆக்டிவேட்ல இருக்கு. மே 14 வரைக்கும் கொஞ்சம் நம்ம நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது 14ஆம் தேதிக்கு மேல குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஆல்மோஸ்ட் எல்லாம் நமக்கு ஃபேவரா மாறிடும். எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்ட மாதிரி இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். நிறைய பேருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும். அதே சமயத்துல அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வரதுனால 2ஆம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்து இருப்பதனால குடும்பத்துல குழப்பத்தோட சுப மாற்றங்கள் நடக்கும். ஃபேமிலில இப்போ ஏதாச்சும் ஒரு விதத்துல சுப விசேஷ பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். அது ஏதோ ஒரு குழப்பத்தோட அப்படியே ஃபேவரா முடிகிற மாதிரி வரும். ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா அப்படியே ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி குழப்புவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சரியா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒண்ணு நினைப்போம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படி ஏதோ ஒரு மாதிரியான ஆர்குமெண்ட் தன்மையை இது கொடுக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். ஏன்னா குரு 2க்கு வர்றது மிகப்பெரிய பலம். அதுவும் லாபாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது தன லாபத்தை கொடுத்துருவாரு. ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதிகமா உழைக்க வச்சிருவாரு. இப்ப ஃபேமிலில வந்துட்டு சுப விரய செலவுகள் அதிகமா இருக்கும். அர்த்தமுள்ள செலவுகள் அதிகமா இருக்கும். குடும்பத்தை ஸ்டாண்டர்ட் பண்ணணும்னு இப்ப போராடுவீங்க. வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்குன்னா இப்ப மே மாதத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரொம்ப ஃபேவரா இருக்கு. 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கட்டின வீட்டை பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் புதுசா வீடு வாங்குற எண்ணமாச்சும் இது கொடுத்துரும். இந்த வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னாக்கா அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைங்கிற பட்சத்துல வேற ஒரு இடத்துக்கு இப்ப ஷிஃப்ட் ஆவீங்க, இடமாற்றம் ஆவீங்க. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்கள்ல உண்டு. நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், கிரக பிரவேசம் பண்றதுக்கான பாக்கியம் இதெல்லாம் இந்த மாதத்துல இந்த காலகட்டங்கள்ல குரு பெயர்ச்சிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வாக்கால அனுகூலம், பேச்சு வார்த்தைகளால அனுகூலமான தன்மையை அறுவடை செய்யலாம். பேசியே உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுவீங்க. இந்த பேச்சு வல்லமை குரு பெயர்ச்சிக்கு பிறகு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை ரொம்ப எழுச்சி பெற்று நிற்கும். பணம் அதிகமா சம்பாதிக்கணும், எந்த ட்ராக்ல போனா நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பணத்தை வந்து எப்படிலாம் நம்ம ஈர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈர்ப்போம். லாப சனி மே மாதத்துக்கு மேலதான் உங்களுக்கு சொல்ல போனாக்கா நிறைய நல்ல மாற்றங்கள்ல ஆக்டிவேட் ஆகுது. சனி பயிற்சியாகி கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 1 or 2 மந்த் கிட்ட ஆக போகுது. இருப்பினும் லாப சனி பெரிய அளவுல நல்ல பலன்களை கொடுக்கல. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு டிராபேக்கை தான் கொடுத்திருக்கு. பெருசா ஃபேவரான ஒரு பலன்களை கொடுக்கல, சம்பள உயர்வை கொடுக்கல. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சனி பகவான் வந்து நமக்கு 9, 10க்குரிய ஒரு கிரகம். அந்த கிரகம் ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகி இருக்கிறது ஒரு சில குறைகளான பலன்களையே கொடுக்கும். எனவே ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஃபேவரா மாறிடும். நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடையிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் ஏதோ இறங்குற விஷயம் தடைபடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா கவலைப்பட வேண்டாம். மே 14க்கு மேல ஒரு 50% நமக்கு கிளியர் கிடைச்சிடும். கிளியரிட்டி நமக்கு கிடைச்சிடும். மைண்ட்ல இருக்க குழப்பங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். மே 18க்கு பிறகு அதை 50ல இருந்து ஒரு 70 இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே ஸ்லோவா க்ரோ ஆயிடும். அதில் யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மே 14 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. அதன் பிறகு நிறைய தெளிவு கிடைச்சிடும். சனி ஜென்மஸ்தானத்தை பார்வையிட்டாலும் அது நமக்கு ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா பயத்தோட எல்லாத்தையும் பண்ண வச்சிரும். கெரியர் ரிலேட்டடா ஒரு பயத்தை உருவாக்கி கெரியருக்காக உழைக்க வச்சிரும். ஃபியூச்சருக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை பண்ண வச்சிரும். ஜென்மத்துல சனி பகவான் பார்வையிடுறது பய உணர்வை தான் கொடுக்கும். அந்த பய உணர்வு நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்புல ஒரு நல்ல செய்தி கிடைக்கல. பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு இப்போ வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல டிராவல் பண்ணுவாங்க. இப்போ குரு பெயர்ச்சிக்கு பிறகு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். மே 14க்கு மேல உத்தியோக முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைச்சிரும். அதே மாதிரி சம்பாத்தியம் பணம் கையில இல்லாதவங்களுக்கு மே மாதத்துக்கு மேல பார்த்தோன்னா பணப்புழக்கம்லாம் ரொம்ப சிறப்பா கிடைச்சிரும். குறிப்பா மே 14க்கு மேல பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்தவங்களாம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு
உங்களுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிரும். அதே சமயத்துல மே 18ல ராகு கேது பயிற்சி, ராகு பகவான் ஜீவன ஸ்தானத்துல இருப்பாரு. இப்போ நீங்க தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், அந்த 2 இடத்துல நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்க முடியாது. 10க்கு ராகு வந்துட்டாலே ஏதாச்சும் ஒரு உத்தியோகம், ஏதாச்சும் ஒரு தொழிலை பண்ண வச்சிருவாரு. ஆனா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்க மாட்டாரு. அதான் ஒரு மைனஸ். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்மள ஏங்க வச்சிரும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மற்றபடி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும். கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி தோணும். ஆனா எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவ்ல போய் முடியாது. இந்த பிரஷர் தன்மை இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனைகளை பெரிய அளவுல கொடுக்காது. 10க்கு ராகு பகவான் வர்றது உத்தியோகம் தொழில் ரீதியா பின்தங்கி இருக்கிறவங்கள இயங்க வச்சிரும். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகள் எடுக்க வச்சிரும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மே 14ஆம் தேதிக்கு மேல நல்ல மாற்றங்களையும் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். அதே போல மே 14க்கு மேல சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இது சம்பந்தமான விஷயங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்தது 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம். இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் பர்டிகுலரா இந்த மந்த் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா வரவை தாண்டிய செலவு இருக்கும். பொருளாதாரத்துல விரயத்தை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வர பணம் எப்படிதான் கரையுதுனே தெரியல, ஆனா செலவு ஆயிடுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு தான் இது கொண்டு வரும். எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை. அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நேரத்துல கையில இருக்கிற பணம் டோட்டலா கரையும். 90% பேருக்கு பார்த்தோம்னா வரவை தாண்டிய செலவு இருக்கும். பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடியே, சம்பளம் வரதுக்கு முன்னாடியே ஷெட்யூல்லாம் போட்டு வச்சிருவோம். இதை இதுக்கு பண்ண போறோம், அதை அதுக்கு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டு வச்சிருவோம். பண பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை இந்த மந்த்ல முதல் 14 நாட்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மே மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா மாறிடும். தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும். ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வழியில நமக்கு கிடைச்சிடும். எனவே ஏப்ரலோட கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் அவ்வளவா பிரச்சனை இல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. ஆனா செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. எனவே விரைய செலவு சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயார் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாரோட அடிக்கடி வாக்குவாதம் வர மாதிரியே ஃபீல் ஆகும். அதே மாதிரி தாயோட ஹெல்த்ல ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் எப்போதுமே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது ரெண்டுலயும் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். பர்டிகுலரா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். தந்தையாரோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம். மேலும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தையும் இந்த மாதத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் பாகியஸ்தானத்தை பார்க்கிறாரு. அது அவ்வளவா சிறப்பு இல்ல. எனவே தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். மேஜரா எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்துட்டு போறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி நீச்ச நிலையில இருப்பாரு. 3ஆம் இடத்துல நீச்ச நிலையில. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திருமண முயற்சி ஏதோ கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு இந்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களே ஒரு மாதிரியான பிரஷரான தன்மை வரும். வீட்டுல ஃபோர்ஸ் பண்றாங்க, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு இது எடுத்துட்டு வரும். திருமணம் சார்ந்த விஷயம், திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான குழப்பத்தன்மையை இது கொடுக்கும். எனவே மே 14 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுல அவசரம் இல்லாம இருக்கிறது நல்லது. திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளை செய்யலாம். செவ்வாய் பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7ஆம் அதிபதி நீச்ச நிலையில இருக்கிறதுனால ஒரு நல்ல செய்தி டக்குன்னு கிடைக்காது. ஏதோ கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி திருமணம் ஆகி மன வாழ்க்கையில இருக்கிறவங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி வாழ்க்கை துணையால அடிக்கடி செலவு வர மாதிரி ஃபீல் ஆகும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல இருக்கிற கேது கடந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துல தடை, தாமதம், தடுமாற்றங்களை கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை கொடுத்திருக்கலாம். இப்போ இந்த 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா, அதாவது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்தி ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும். எனவே இந்த மே மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, வருத்தம், குழப்பம், மேலும் பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அப்படின்னா பிள்ளைகள் ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பின்தங்கி இருக்காங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா மே 18ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு, ஒரு சுப மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா ஏற்பட்டுரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் தள்ளி தள்ளி போகுதுன்னு யாராச்சும் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த சுப விசேஷம் இப்ப கைகூடி வரும். குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம், சுப விரய செலவு, சுப விசேஷம் நடக்கும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரய செலவுகள் இந்த மாதத்துல உண்டு. இந்த மாதத்துல அதுக்கான அடித்தளத்தை போட்டுரும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த சுப செய்திகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சுப மாற்றத்துக்கான அடித்தளம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நிகழும். அடுத்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில குழப்பமான தன்மைகள்லாம் இந்த மாதத்துல முதல் 18 நாட்கள் வரைக்கும் இருக்கும். நிறைய குழப்பம் இருக்கும், நிறைய மன வருத்தம் இருக்கும். இது செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இது கொடுக்கும். மே
18க்கு மேல ஆல்மோஸ்ட் எல்லாம் நமக்கு சாதகமா மாறிடும். ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல காதல் தோல்விலாம் ஏற்பட்டிருக்கலாம். 5ல கேது இருக்கும்போது காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மன வருத்தங்களை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா மே 18க்கு மேல நிவர்த்தி ஆயிடும். பிரச்சனைகளா இருக்குனாக்கா அதெல்லாம் மே 18க்கு மேல நிவர்த்தி ஆயிடும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 18 நாள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. குறிப்பா குரு பயிற்சிக்கு பிறகே பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். குரு பயிற்சிக்கு பிறகே பார்த்தோம்னா நல்ல ரிலீஃப் பண்ணலாம் நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு ஆல்மோஸ்ட் இருக்கு. அதுவும் 12ஆம் இடத்துல எல்லாம் இருக்கு. எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் படிப்புல நல்லா தெளிவா பயணிக்க முடியும். முதல் 14 நாட்கள் மட்டும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கும். செய்யற விஷயம் கரெக்டா போற பாதை ரைட்டா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மையை இது கொடுக்கும். ஆனா மே மாதத்துல கரெக்டா ஒரு 14ஆம் தேதிக்கு மேல எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு புரிதல் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள சுப விரய செலவுகள் இந்த மாதத்துல இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல கல்வி சார்ந்த வகையில விரய செலவுகள் பண்ணுவீங்க. சோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உண்டு. மற்றபடி கல்வி சார்ந்த வகையில பெருசா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல. மாணவ மாணவிகள் குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்றது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை இது கொடுக்கும். ஆனா மே மாதத்துல 14ஆம் தேதிக்கு மேல எல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும். அதனால முதல் 14 நாட்கள் மட்டும் ஓவர் திங்கிங் எதுலையும் பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. மே 14ஆம் தேதிக்கு மேல நிறைய நல்ல மாற்றங்களை மாணவ மாணவிகளும் எதிர்பார்க்கலாம். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா நாளுக்குரியவர் 12ஆம் இடத்துல உச்சநிலையில இருப்பாரு. உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். ஹெல்த் ரீதியா உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள், ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சநிலையில சனி ராகுவோட இணைந்திருக்காரு முதல் 18 நாள். அல்ல தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். அதே மாதிரி நம்முடைய தலை முகம் நம்முடைய முடி சம்பந்தப்பட்ட விஷயம் ஹேர் லாஸ் நிறைய பேருக்கு ஏற்படலாம். இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது. எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. அதே மாதிரி மைண்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. உடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இந்த நேரத்துல அதிகமான யோசனை, அதிகமான சிந்தனை இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். மைண்டுக்கு ரெஸ்டே இருக்காது. ஓவர் திங்க் எல்லாத்துலயுமே பண்ணுவோம். அல்ல மன ரீதியா ஒரு சில தாக்கங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு தான் அதிகமான பிரையாரிட்டி கொடுக்கணும். அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. ஏன்னா மன ஆரோக்கியம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா மற்ற எந்த விஷயமும் நம்மள பெரிய அளவுல பாதிக்காது. எனவே இந்த மாதத்துல மன ஆரோக்கியத்தையும் நம்ம பக்கமே தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓவரால் அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. பெரிய அளவுல நெகட்டிவாலாம் இல்ல. முதல் 14 நாட்கள் மட்டும் நமக்கு கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேல எல்லாமே நமக்கு ஃபேவரா நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்துக்கு தகுந்தார் மாதிரி எல்லாமே மாறிடும். மைண்டை ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு நல்ல மாற்றமாவே நிகழும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கா, கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசியில சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம், மிக சாதகமான சஞ்சாரம் இந்த மாதத்துல இருந்து நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுது. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோட செவ்வாயுடைய இணைவு, நீச்சம் பெற்ற செவ்வாயுடைய இணைவு, சந்திரமங்கல யோகம் இருக்கு. அது முதல் ஒரு 4 நாட்கள் மட்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, அர்த்தாஷ்டம கேது ஆக்டிவேட் ஆயிட்டு. மேலும் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம், குரு பார்வை வாங்கிய ராகு, அதாவது மேஜரா ட்ரபிள் இல்ல. அடுத்தது லாபஸ்தானத்துல இருக்கிற சனி, மிகவும் பெரிய பலம் சனி. ஏன்னா இந்த காலகட்டத்தை நம்ம சனி பலம் பொருந்திய காலம்னு எடுத்துக்கலாம். 9 10க்குரியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பலம். எனவே லாப சனி நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அடுத்து சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும். இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பயிற்சிக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கரெக்டா 6ஆம் தேதி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்த்தோம்னா 2 முக்கிய பயிற்சிகள் இருக்கு. அதாவது புத பயிற்சியும் இருக்கு, செவ்வாய் பயிற்சியும் இருக்கு. புதன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி நிலை, மிக மிக உத்தமமான ஒரு அமைப்பு. அதுலயும் குரு புதனுடைய இணைவு ரொம்ப சிறப்பு. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா சூரியனும் பார்த்தோம்னா கரெக்டா 15ஆம் தேதி புதனோட போய் இணைஞ்சிடறாரு. ஆட்சி பெற்ற புதனோட சூரியன் இணைவு, குரு இணைவு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி கேதுவோட இணைகிறாரு. இது கொஞ்சம் குற்றமான நிலை தான். இது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் குற்றம், செவ்வாய் இருக்கிறதும் குற்றம். மேலும் மாதத்தோட கடைசியில கரெக்டா 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்குள்ள என்றாகி ஆட்சி ஆயிடுறாரு. நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியிலே ஆட்சி ஆகிறது மாதத்தோட எண்டிங்ல. அதுவும் நமக்கு உத்தமமான அமைப்பு தான். இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம்.
இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு நம்முடைய ராசியிலேயே இருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது. இந்த மாதத்தோட பிகினிங்லயே நம்ம பார்த்தோம்னா தாய் சம்பந்தமான சிந்தனை அதிகமா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு விதமான குழப்பத்தன்மைகள் ஏற்படலாம். ஒன்னு அவங்க ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம், அல்லது அவர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதம், ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா ஏற்படலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இந்த நேரத்துல கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த வகையில ஒரு சில செலவுகள் வந்துட்டு போகலாம். சூரியன் ஜென்மத்துல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா மைண்ட் பிரஷர்னு அர்த்தம். சனியுடைய பார்வையில சூரியன் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப யோசிக்கிற ஒரு தன்மையை இது கொடுக்கும். மைண்ட்ல பிரஷரை கொடுக்கும். அதே மாதிரி கோப உணர்வை கொடுக்கும். அதிகமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படக்கூடிய ஒரு தன்மையை இது கொடுக்கும். அடுத்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு கரெக்டா 6ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா கிரகங்களுடைய நகர்வுலாம் நமக்கு ரொம்ப சாதகமா வருது. அதாவது புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுறாரு. சூரியனும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து இணைஞ்சிடறாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிகினிங்ல எந்த அளவுக்கு பிரஷர் இருந்துச்சோ அதெல்லாம் தாண்டின அளவுக்கு அதிகமான நல்ல பலன்கள் நமக்கு விளைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா புதன் ஆட்சி ஆகிற மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்குன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான அடித்தளத்தை போட்டுருவாங்க. அடுத்தது நிறைய பேருக்கு வீடு மாற்றமாகும். கிரக பிரவேசம் இந்த மாதத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த அந்த முடிவுகளையாச்சும் இந்த மாதத்துல எடுப்பீங்க. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஃபேமிலியுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில நல்ல மாற்றங்களை பண்ணுவீங்க. இந்த மாதத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஃபேமிலி நிறைய கலந்து ஆலோசிச்சு, குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசிச்சு ஒரு நல்ல முடிவு, நல்ல மாற்றத்துக்கான ஒரு சில அடித்தளத்தை இந்த மாதத்துல கண்டிப்பா போடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல சுப பேச்சுவார்த்தைகள், சுப விசேஷத்துக்கான ஒரு சில நல்ல பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்துல நிச்சயமா மேற்கொள்வீங்க. அதே மாதிரி பொருளாதார வரவு கணிசமா இருக்கும். இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா பெருசா ட்ரபிள் எதுவும் இருக்காது. நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும். பண ரீதியா இருந்த தடுமாற்றம், தடை, தாமதம்லாம் இந்த மாதத்துல டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அதே போல தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப 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 சாதகமான மாதம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு போன மாதத்திலேயே ஒரு சில அடித்தளம்லாம் வந்துடும். இந்த மாதம் அதை உறுதிப்படுத்துது. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு 95% உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைனாலும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, வேற வழி இல்ல. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனே நம்மளால இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம மாத்த முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ட் லெவல்லாம் இப்போ அதிகமா வர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் இது காலப்போக்கில் நமக்கு சாதகமா மாறிடும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை ஊற்று பிறக்க ஆரம்பிக்கும். எனவே உத்தியோகம், தொழில் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழும். யாரும் பயப்படவே வேண்டாம். உத்தியோகம் இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும். அவங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். அதே மாதிரி பண வரவு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த மாதத்துல உடைய சேலரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எங்கேயாச்சும் பணம் முடங்கி இருக்கு, எங்கேயாச்சும் நீங்க பணம் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்துல முடங்கி இருக்குன்னா நீங்க கொடுத்த பணம்லாம் இப்ப கைக்கு கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. சுக்கிரன் விரய ஸ்தானத்துல இருக்கிறது விரய செலவுகளை பத்தின சிந்தனை அதிகமா கொடுத்துரும். வர பணத்தை மாத்தி மாத்தி செலவு பண்ணுவீங்க. இதை மாத்தி அதுல போடுவீங்க, அதை மாத்தி இதுல போடுவீங்க. ஆனா சுப விரய செலவுகளாக இருக்கும். எதுவும் பெருசா நெகட்டிவான செலவா இருக்காது. உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய சுய செலவுகள், உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் இதெல்லாம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 6 கூடியவர் 12ஆம் இடத்துல. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. நிறைய வாய்ப்புகள் வரும். நமக்கு புதுசு புதுசா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து நமக்கு ஐடியாஸ்லாம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பல்கா அமௌண்ட் வருது, வெளியில கொடுத்த பணம் கைக்கு திரும்ப கிடைக்கிறது. இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு மிகச்சிறப்பான முறையில நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதே போல பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமா கிடைக்கும். அவர்களால ஆதாயமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மேலும் செவ்வாய் பார்த்தோம்னா முதல் 6 நாட்கள் நீச்ச நிலையில 3ஆம் இடத்துல இருப்பாரு. இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல இளைய சகோதரத்துவத்தோட முதல் 6 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஆர்குமெண்டா போற மாதிரி இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஆல்ரெடி இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல 6ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி குருவுடைய பார்வை நமக்கு 6ஆம் இடத்துல பதியும். ஒரு சிலருக்கு சுப விஷயத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்துக்காக இப்போ கடன் வாங்குவாங்க. கடன் அமைப்புக்குள்ள இது இழுத்துட்டு போகும். இந்த கிரக அமைப்பு கடன் வாங்குற எண்ணங்களை கொடுக்கும். கையில இருக்க அணிகலன்களை நம்ம அடகு வச்சு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். கடன் வாங்குற அமைப்பை கொடுக்கும். அந்த கடனை வாங்கலாமானா தாராளமா வாங்கலாம். சுப விசேஷம், சுப மாற்றத்துக்கான சுப விரய கடன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாளா நம்ம செய்யணும்னு நினைச்ச சுப விசேஷம் அதை
அதை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா பண்ணலாம். அதுக்காக கடன் வாங்குற அமைப்பு வரும். அது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு அந்த அமைப்புக்குள்ள இழுத்துட்டு வரும். அந்த சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்கும். சனி வந்து ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறதுனால அதை பண்ணுவோமா வேணாமாங்கிற குழப்பத்தன்மையை கொடுக்கும், பய உணர்வை கொடுக்கும், ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்தன்மையை கொடுக்கும். இந்த நேரத்தில் பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம். இதுல இல்லைனாலும் ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க கடன் வாங்கிடுவீங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் கடன் பிரச்சனையில இருக்கலாம். கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் கடன் வாங்கி சுபமாற்றம் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டுல ஏதோ ஒரு அமைப்பு நடக்கும். ரொம்ப நாளா கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் சுமையெல்லாம் குறையும். பழைய கடனை முடிச்சு ஒரு சிலர் புது கடன் வாங்குவாங்க. சோ இந்த அமைப்பும் ஆக்டிவேட் ஆகுது. ஓரளவு கடன் சார்ந்த விஷயம் சுப கடனாக இருக்கும். அது பெருசா உங்களுக்கு பிரச்சனையோ குழப்பத்தையோ கொடுக்காது. நல்ல மாற்றத்துக்கான அடித்தளத்தை மட்டுமே இது கொடுக்கும். அடுத்து இந்த மாதத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் சம்பந்தமான சிந்தனை வரும். பணத்தை எதையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா, கடன் வாங்கி ஏதாச்சும் தொழில் பண்ணுவோமா, பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகமா வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10ல ராகு பகவான். நீங்க எதுல போய் இறங்கினாலும் தொழில், உத்தியோகம் இதுல ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே எதிரையும் அகலக்கால் வச்சிராம டிராவல் பண்றது நல்லது. எல்லாத்தையும் ஒரு லிமிடேஷனோட டிராவல் பண்ணுங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். குரு பார்வையில் இருக்கிற ராகு பெருசா ட்ரபிள் கொடுக்கிறது இல்ல. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அகலக்கால் வச்சிடக்கூடாது. தொழில் பண்ணாக்க நான் ரொம்ப பிரம்மாண்டமா தான் பண்ணுவேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம இறக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடைய உழைப்பு அதிகமா கொடுத்து அதை அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க க்ரோ பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்ததுமே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ராகு 10ல இருக்கும்போது பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்கும். அது தொழில் அல்லது நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றீங்க, வாட் எவர், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுத்து நம்மள அப்படியே ஏதோ ஒரு கடன் சுழல்ல கொண்டு போய் மாட்ட வச்சிரும். கடன் வாங்கலாம், அது ஒரு லிமிடேஷனோட இருக்கணும். இந்த கடன் உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். அதே மாதிரி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணி மாட்டிக்காதீங்க. சோ அதுல நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நிலபுலம் சொத்து வாங்குறதுக்கான யோகம் இந்த மாதத்துல பர்டிகுலரா ஏற்படும். அப்படி நீங்க நிலபுலம் ஏதாச்சும் வாங்க போறீங்க, சொத்து வாங்க போறீங்கிற பட்சத்துல அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது செவ்வாயுடைய கன்ஜக்ஷன் இந்த மாதத்துல இருக்கு. எனவே ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நல்லா கிராஸ் செக் பண்ணிட்டு அந்த விஷயங்களை நீங்க ப்ரொசீட் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப 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 நல்ல மாதமா இருக்கும். ஏன்னா சூரியன் புதன், இதுல புதன் ஆட்சி நிலையில இருப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் பெரிய அளவுல தடை இல்ல, தாமதம் இல்ல. படிப்புல ஒரு தெளிவு கிடைச்சிரும், ஒரு புரிதல் கிடைச்சிரும். படிக்கணுங்கிற ஆர்வம் இப்ப இன்க்ரீஸ் ஆகும். 4ஆம் இடத்துல இருக்கிற கேது ஒரு சில விஷயங்கள டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், படிக்கிறது கொஞ்சம் ட்ரபிளா இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். படிக்க உட்கார்ந்தாலே உடம்புலாம் அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, மைண்ட் ஒரு சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல ஆட்சி பெறக்கூடிய புதன் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடும். எல்லாத்தையும் கடந்து உட்கார்ந்து படிச்சிடுவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்க மைண்டுக்கு ஏத்திடுவீங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க எதிர்பார்க்கலாம். நாள்ல இருக்கிற கேதுவால பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பர்டிகுலரா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியும் நல்ல மாற்றத்தையும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குழப்ப நிலையில இருந்த மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல தெளிவான நிலைக்கு வந்துருவாங்க. ஒரு தெளிவான முடிவு எடுத்து எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. சோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் பிளஸ் வந்து கேதுவோட இணைகிற அமைப்பு. எனவே இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்களோட ஒரு சுப செய்தி, சுப மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி கேதுவோடு இணைகிற அமைப்பு. இது வந்து வாழ்க்கை துணையோட ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா கொடுக்கும், அதிகமா கருத்து போராட்டத்தை கொடுக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இந்த மாதிரியான ஆர்குமெண்டான ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதுக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கான ஒரு நிவர்த்தியை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும். பொதுவா உங்களால அவங்களுக்கோ அவங்களால உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்படுறது தான் இந்த கிரக அமைப்புகள் இன்டிமேஷன் பண்ணுது. எனவே வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு போயிடுறது நல்லது. அவங்க மேல எந்த ஒரு கோப உணர்வையும் காட்டாம அப்படியே கொஞ்சம் கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்துல கோப தன்மை, கோப உணர்வு கொஞ்சம் பீக்ல இருக்கும். டக்குன்னு கோபம் வரும் எதுக்கு எடுத்தாலும், குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல. சோ இந்த நேரத்துல அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு இந்த மாதம் டோட்டலா ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிரும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, குழப்பம், வருத்தம் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். அதே மாதிரி பிள்ளைகள் ஹெல்த் வைஸா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இப்போ ஹெல்த்ல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வந்துருவாங்க. அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். பிள்ளைகள் சார்ந்த வகையில என்ன கவலை இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப சரியாயிடும். பிள்ளைகளுக்கு சுப
விஷயம் தள்ளி தள்ளி போனுச்சுன்னா இந்த மாதத்துல நீங்க செய்யலாம். சுப விஷயத்துக்கான முயற்சிகளை செய்யலாம். அதுல ஒரு நல்ல செய்தி நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளையுடைய ஏஜ் வைஸா என்ன சுப விசேஷம் சுப மாற்றம் பண்ணணுமோ அதை இந்த மாதத்துல செய்யலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளோட அதிகமா இருந்து வந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ வந்து பிள்ளைகள் உங்களுக்கு அரவணைப்பா ஆறுதலா இருப்பாங்க. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த என்டையர் பிரச்சனை எல்லாமே டோட்டலா சரியாயிடும். எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஃபைனலா உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்துல ரிஷபம் மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுனா ஹெல்த் தான். ஏன்னா அர்த்தாஷ்டம கேது ஆக்டிவேட் ஆயிட்டு சூரியன் சுக்கிரன் இந்த மாதத்துல பார்த்தோன்னா 12 ஜென்மஸ்தானம் இந்த இடங்கள்ல தான் டிராவல் பண்ணுது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். முக்கியமா மன ஆரோக்கியம். மன ரீதியா ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை இது கொடுக்கும். அர்த்தாஷ்டம கேதுனாலே மன ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துரும். நிறைய அலைச்சலை கொடுக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். உடம்பு எப்போதும் டயர்டா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். யாரோ அடிச்சு போட்ட மாதிரியான ஒரு உணர்வை இந்த அமைப்பு கொடுக்கும். எனவே ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த மாதத்துல பர்டிகுலரா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்திலையும் மெடிடேஷனை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா அர்த்தாஷ்டம கேது ஆக்டிவேட் ஆயிட்டு மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய மன ஆரோக்கியத்தை உங்ககிட்டே தக்க வச்சுக்கோங்க. மேலும் தோல் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. உங்களுடைய ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கேது நாளுக்கு வரும்போது ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மற்றபடி மேஜரா எந்த ஒரு ட்ரபிளும் இல்ல. ஓவராலா அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தெளிவு கிடைச்சிடும். நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு புரிதல் கிடைச்சிடும். அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கேர் கொடுங்க. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சு செயல்பட்டாலே போதும். இந்த மாதம் நமக்கு சிறப்பான மாதமாகவே அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.